ஒரு எப்படி முட்டாளுங்க நான் ஏன்னா நான் ஏமாறும்போது எல்லாருமே சொன்னாங்க உன்ன மாதிரி முட்டாளை பார்த்து என்னாலே நினைக்க முடியுங்க. அதோட நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். அவன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன். கிட்டத்தட்ட தலையாட்டி பொம்மை தான் அப்படின்னு வச்சுக்கிறேங்களேன். அவன் என்ன சொன்னாலும் நீட் இடத்துலலாம் கையெழுத்து போட்டேன், யோசிக்காமல் போட்டேன். கம்பெனியில் ஓனரு, ஆனால் அந்த ஓனருக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட அந்த கம்பெனி உழைச்சி கொடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எங்கள் கோடியில் டேர்ன் ஓவர் பண்ணுற ஒரு கம்பெனி சாப்பாடு கூட உழைச்சி கொடுக்கலன்னு சொன்னால் சத்தியமாக என் பேரை அனுபவிப்பாங்க, என்னுடைய வருமான காசையெல்லாம் அனுபவிப்பாங்க. ஆனால் எனக்கு ஏதாவது பெருசாக சிக்க வச்சு ஏதோ பண்ணிவிட்டு என்னையும் அதில் சிக்க வச்சு வாடுங்கன்னு ஒரு பக்கம் பயம். நிறைய என் பேரை சொல்லி நிறைய இடத்துல பணம் வாங்கியிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், என் ஒய்ஃபு தாலியும் என் தம்பி அந்தோனி இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் தாலியும் விற்றுட்டேன். நம்ம இது சண்டை போட்டோம்னா இவ்வளோ இந்தியா உருவாகின கம்பெனி உடஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வணக்கம் உங்கள் மீனவன். இந்த வணக்கம் உங்கள் மீனவன் இந்த பேரை கூட இனிமேல் என்னால் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியலை. அந்தளவுக்கு வந்துக்கிட்டு என்னை கொண்டு வந்து விட்டுட்டானுங்க. என்ன அப்படின்னா, இவன் கிட்டத்தட்ட என் மனசுக்குள்ளே ஒரு 5 மாதமாக இருந்த குமுறலை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். உன் குமுறலை ஏன்டா எங்கள்கிட்ட சொல்ல போகிறீங்கன்னு கண்டிப்பாக இது நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா என்ன விஷயம்னாலும் என்னை இந்தளவுக்கு எல்லாமே என்னை வளர்த்து விட்டது நீங்கள் தான், மக்கள் தான். உங்கள்கிட்ட என்னுடைய கஷ்டம் அதை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். மெயினாக கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது என்னை பிடிச்சவங்களுக்கு நிறையா பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம், என்னை பிடிக்காத நிறையா பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலை, நான் சொல்லித்தான் ஆகணும். எல்லாருமே என்னை பார்த்துருப்பீங்க. நம்ம உங்கள் மீனவன் கடை கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடங்களில் தொடங்கணும். ஆனால் இப்போ அந்த கடைக்கு எதுக்குமே எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த உங்கள் மீனவனே நான் தான், அந்த போர்டில் இருக்கிற லோகம் நான் தான், ஆனால் அந்த எதுக்குமே சம்மந்தம் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லும்போது அதோடைய வழி என்னைய சாவை விட மோசமாக என்னை கொண்டு போய் விட்டுருச்சு. கிட்டத்தட்ட நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க நிறையா பேருக்கு தெரியும். ஒரு 5 மாதமாக அந்த கடையை பற்றி நம்ம எதையுமே வீடியோ போட்டுக்க மாட்டேன். ஏன்னா நான் 5 மாதமும் நான் போராடிக்கிட்டே இருக்கேன். அதை எனக்கு சொந்தமாக்கிற முடியாதா, அது என்னுடையது, அந்த லோகோ என்னுடையது, அந்த பேர் என்னுடையது, அதை நான் சொந்தமாக ஆக்க முடியாதான்னு அப்படியே போராடிக்கிட்டே இருக்கேன். அப்படியே அந்த சூழ்நிலையில் நான் உடஞ்சி அப்படியே நீங்கள் ஒரு 5 மாதத்துக்கு முன்னே வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டு போய் என்னென்ன ஆச்சு, நீங்கள் இப்படி உடம்புலாம் குறைஞ்சிட்டே உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலேயே டிப்ரெஸில் அப்படியே உடம்புலாம் குறைஞ்சி எனக்கு அப்படியே என்னடா வாழ்க்கை செத்துடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் ஒவ்வொரு நாளும் இருந்துச்சு. தனிமையில் என்னை விடாமையே வச்சுருந்தாங்க. ஏன்னா இவன் ஏதாவது பண்ணிக்கிடுவானோ அப்படின்னு. அந்தளவுக்கு என்னுடைய மைண்டு அந்தளவுக்கு மோசமாக கொண்டு போய் விட்டாங்க. முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறத நான் சொல்கிறேன். வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் தான் எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும். எனக்கு எப்படி பண்ண போகிறீங்கன்னு தெரியலை, நான் என்ன சப்போர்ட்டை எதிர்பார்க்குறேன்னு எனக்கே தெரியலை. ஆனால் முதல்ல எல்லாருக்குமே தெரியும், நான் உங்கள் மீனவன் அப்படின்னு சொல்லி முதல்ல நான் டிக்டாக்லேருந்து ஆரம்பித்தேன். அதுக்கு நான் தான் டிக்டாக்லேருந்து உங்கள் மீனவன் வீடியோ போட்டு கடலில் போய் எனக்கு வீடியோவே எடுக்க தெரியாது, எப்படி குண்டா கம்னாங்க எடுத்து அதை குண்டா கம்னாங்கன்னு எடிட் பண்ணி அதை மக்கள் எதுக்காண்டி ரசித்தாங்க, ஏன் ரசித்தாங்கன்னு தெரியாமல் என்னை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி, ஏன்னா அதுக்கு எல்லாருக்குமே புதுசாக இருந்திருக்கலாம், இந்த பையலுக்கு எடுக்க தெரியாமல் கடலில் போய் கஷ்டப்பட்டு எடுத்து வீடியோ போடுறான் அப்படின்னு அந்த ஒரு இதனால கூட என்னை நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அப்படி பண்ணி அது மூலியமாக கிட்டத்தட்ட நான் யூடியூப்பில் 1 மில்லியன் ஃபாலோவர், ஃபேஸ்புக்கில் 1 மில்லியன் ஃபாலோவரை எனக்கு எப்படி தெரியல. என்னையெல்லாம் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு எஃபர்ட்டை போட்டு நான் பண்ணுனா, ஆனால் எனக்கு எல்லாம் பண்ண தெரிஞ்ச எனக்கு படிப்பறிவு இல்லை. நான் வெறும் 3 தான் படிச்சிருக்கேன். டெக்னிக்கலாக எனக்கு சமாளிக்க தெரியலை. நிறைய பேர் ஹேக் பண்ணுறாங்க, என் ஃபேஸ்புக்கெல்லாம் ஹேக் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். எனக்கு டெக்னிக்கலாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் சேர்த்து படித்ததை யாரோ ஒருத்தவங்களை நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காம, நம்ம தம்பினா சொந்தக்கார தம்பி ஒரு படித்து சென்னையில் ஐடியில் இருந்தான், ஸ்பெல்மன்னு சொல்கிறவனா நான் சேர்த்தேன். அவன் என்கிட்ட வேலைக்கு வந்தான். டெக்னிக்கலாக அவன் எதுவுமே பண்ண மாட்டான். அவன் சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். டெக்னிக்கலாக எனக்கு ஏதாவது டைட்டில் இங்கிலீஷில் போடணும்னா, பாஸ்வேர்டு மாற்றுறது, ஓடிபி வந்தால் ஏதாவது ஹேக் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்தால் அதை பார்த்து சொல்லுவான். அது மட்டும் தான் அவனுக்கு இது. அதில் நான் எனக்கு கிடைக்கிறதுல எனக்கு 70, அவனுக்கு 30, 70% எனக்கு அவனுக்கு 30%. எப்படின்னா வீடியோ எடுக்கிறதுனா, வீடியோ எடிட் பண்ணுறதுனா, வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனா, இந்த வீடியோவில் எல்லாமே நான்
ஆனால் அவன் வந்து டெக்னிக்கலாக எப்போமாவது ஒரு ஆட்டை செக் பண்ணுவான். அதுக்கு நான் அவனுக்கு 30%, ஏன்னா படித்த பையங்க இருக்கணும் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க நம்பி நம்ம கொடுத்து அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னா, அதனால் நம்ம சொந்தக்கார பையலாகவே இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் அவன்கிட்ட அதை கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொரோனா காலம் வந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். அவன் அங்கே சென்னையிலேருந்து ஐடியிலேருந்து வேலையை விட்டுட்டு, வேலைன்னு சொல்கிறத விட அங்கே வீட்டிலேயே இருந்து வேலை பார்க்குற மாதிரி வந்துச்சு. இங்கே இருந்து வேலை பார்த்தோம். அப்போ வந்து ஒரு ஐடியா, ஏன் நம்ம வந்து நிறையா மீன் பிடிச்சி வீடியோ போட நிறையா பேர் மக்கள் கேட்டது, நம்ம வீடியோவில் வந்து சமைச்சு போடும்போது நிறைய பேர் நீங்கள் மட்டும் ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிட்றீங்க, எங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷான மீனை கொடுக்கலாமே அப்படின்னு கமாண்டில் கேட்கும்போது, இந்த மீனை ஏன் மக்களுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் உங்கள் மீனவன் கடையை தொடங்கணும். உங்கள் மீனவன் கடையை வந்துக்கிட்டு நான் ப்ரொப்ரைட்டர், என்னுடைய தனி இதில் தான் நான் அந்த உங்கள் மீனவன் கடையை நான் தொடங்கி அந்த கடை வந்துக்கிட்டு நல்லா மக்கள், உண்மையிலே உங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு கடலில் போய் ஒரு 1000 ரூபாய்க்கு பிடிச்சாலே பெரிய விஷயம் நினச்சி வாழ்ந்த ஒரு மீனவனை ₹1,00,000 மேலே மீனை விற்க வைக்கிற அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்க. அதுக்கு வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய நன்றி. அந்த சப்போர்ட்டுனால வந்து கடைகள் நிறையா வரிசைக்காக திறக்க ஆரம்பித்தோம். அதில் வந்து என்னென்னா, நிறையா கடைகள் திறக்கும் போது இவன் வந்து தம்பின்னு அவனை சொல்கிறதுக்கு எனக்கு வாய் கூசுது. அவன் வந்துக்கிட்டு, அண்ணே ப்ரொப்ரைட்டரில் இருந்தால் நம்ம இன்னும் ரொம்ப பெருசாக போக முடியாது அப்படின்னு ஏதோ பெரிய பெரிய வளர்ந்த பிராண்டுகளெல்லாம் என்கிட்ட மூளையில் சொல்லி, நம்மளாம் இந்த மாதிரி பிராண்டுகளை ஆகணும்னா பிரைவேட் லிமிட்டடுன்னு ஒரு கம்பெனியை மாற்றினா தான் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் ஆக முடியும்னு எனக்கு ஒரு சொல்கிறான். அப்போ நல்லா படித்த பையன், அவன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்பி நான் ப்ரொப்ரைட்டராக இருக்கும்போது கூட அவனுக்கு கல்யாணம் முடியுது. அந்த கல்யாணத்துக்கு அவன் எங்கேயோ வட்டிக்கு காசு வாங்கினா கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லும்போது, நம்ம கம்பெனியில் லாப காசு ஒரு 8 லட்ச ரூபா இருக்குடா, அதை எடுத்து கல்யாணம் முடிச்சுக்கன்னு சொல்லி அந்த காசை கொடுத்தேன். கல்யாணம் முடிச்சுட்டு பின்னாடி தர்றேன்னு சொன்னால், அப்புறம் அண்ணே எனக்கு இந்த சம்பளத்தில் கழிச்சுக்கணும்னு சொன்னால், ஆனால் இந்த செகண்ட் வரை தரலை. அது ஒரு பக்கம் அந்த கதை இருக்கட்டும். நான் சொல்கிறேன், அந்தளவுக்கு நான் பார்த்து அவனுக்கு நான் நிறையா பண்ணினேன். அதுக்கப்புறம் அவன் ப்ரொப்ரைட்டரை வந்து பிரைவேட் லிமிட்டடாக மாற்றினா தானே நம்ம நிறையா பெரிய பிராண்டாக வர முடியும் அப்படின்னு ஏதோ என்னென்னமோ பிராண்டை காமிச்சு இதெல்லாம் இப்படி தான் உருவாகுச்சு அப்படின்னு சொன்னால், சரி நம்மளும் அந்த மாதிரி உருவாகுவோம், மக்கள் சப்போர்ட் கொடுக்காங்கல்ல அப்படின்னு நினச்சி நான் வந்து அவன் சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டினேன். கிட்டத்தட்ட தலையாட்டி பொம்மை தான் அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன். அவன் என்ன சொன்னாலும் அவன் வந்து என்ன சொல்லும்போதே ரொம்ப மெருகேற்றி சொல்லுவான். அப்போ நமக்கு ஒன்றும் தெரியாது, அதை உள்ளே போய் சிந்திக்க கூட தெரியாது. அப்போ அவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும், நம்ம தம்பி தானே அப்படின்னு நினச்சிட்டு தலையாட்டினேன். ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றும் போது என்ன ஆகுறாங்கன்னா, ப்ரைவேட் லிமிட்டடுக்கான எனக்கு அதில் என்ன ரூல்ஸ்னு கூட தெரியாது. அதை மாற்றும் போது கம்பெனியாக பதியும் போது அங்கே சொல்கிறாங்க, இதில் யார் பார்ட்னர்ப்பா நீங்கள் சேர்ந்து அவங்களெல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டயங்களில் நான் ப்ரொப்ரைட்டரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கொரோனா வந்தனால மாலதீவ்ஸ்லேருந்து வேலை பார்த்துக்கிற செனிப்பு அவன் வேலையே இல்லாமல் ஊரில் இருக்கும்போது நான் என்னையோட சேர்த்துக்கிட்டேன். கெருமஸ் அவன் ஸ்பெல்மனுடைய தம்பி, அவன் வந்துக்கிட்டு வேலையே இல்லாமல் கிடந்தான், அவனையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இவங்க எல்லாருமே அந்த ப்ரொப்ரைட்டரில் நல்லா செயல்படும் போது எல்லாருமே இப்போ இறங்கி ஃபீல்டு டூருக்கு பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது அப்போ ஸ்பெல்மன் சொல்கிறான், நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம்ல, ஏன் தம்பி அந்தோனி, மரியதாஸ், கிளாரட், உபால்ட்டு இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம்ல, இது ப்ரொப்ரைட்டராக ப்ரைவேட் லிமிட்டட் ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ஷேர் கொடுத்து எல்லாருமே இதில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எனக்கு வந்து அந்த ஷேருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது. அவன் அப்போ சொல்கிறான், ஆனால் அப்போ எப்போ இருந்தாலும் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் மெயின், உங்களுக்கு தான் எல்லாமே அதிகம் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு இந்த ஷேர் பிரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஷேர் எனக்கு அந்த சத்தியமாக நான் சொல்கிறேன், உண்மையிலே எனக்கு அந்த ஷேர்னால் என்னது, அதுக்கான வேல்யூ உண்மையிலேயே தெரியாது. நான் பார்க்குற கடல் மேலே சத்தியமாக கெங்காதாயின்னு சொல்லுவாங்க, கெங்காதாய், அந்த கடல் மேலே சத்தியமாக எனக்கு அந்த ஷேருடைய வேல்யூவே எனக்கு அந்த ஷேர்னால என்னன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட அவன் சொல்கிறான் அப்படின்னா, ஆனால் 50 உங்களுக்குண்ணே, ஏதோ 100 ஷேர் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லிவிட்டு 50 உங்களுக்குண்ணே, மீதி 50 எல்லாமே நாங்கள் பகுந்து எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். சரி, அப்போ நமக்கு தான் இப்போ எல்லாத்தை விட நமக்கு தான், ஆனால் அது தெரியுது நம்ம ஒருத்தவங்களுக்கு பாதி கூட இருக்குன்னா அப்போ நம்ம தான் எல்லாத்துக்கும் மேலே அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, நம்ம உருவாக்குனதுக்கு நமக்கு 50ன்னு சொல்லிட்டு மிச்சதை நாங்கள் வந்து கெருமஸு, செனிப்பு, அந்தோனி, மரியதாஸு, ஸ்பெல்மன் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பவுந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டான். நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்போ ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு ஒரு இனிஷியல் பேமெண்ட் உள்ளே போட்டு தானே இந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம லாபத்தில் நம்ம 2 பேருக்கும் 50 போட்டு இனிஷியல் பேமெண்ட் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். கொஞ்ச நாள் கம்பெனி இன்னும் பெருசாக வளர மிச்சம் ஏன் 50 நான் மிச்ச பேருக்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணோம். ப்ரைவேட் லிமிட்டடாக பண்ணி கம்பெனி வந்து போச்சு. அப்புறம் இந்த 4 கடைக்கு அப்புறம் தான் இந்த ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றுறோம். 4 கடை 20 கடையாக மாறிச்சு. இந்த 20 கடை மாறும்போதெல்லாம்
அவன் என்ன சொன்னாலும் அவன் வந்து சொல்லுவான் இது அப்படின்னு அப்படின்னு சொல்லுவான். ஏதோ ஒரு பேப்பரை இங்கிலீஷில் நிறையா இருக்கும் கொண்டு வந்து சைன் பண்ணுவான், நம்ம இந்த மாதிரி கம்பெனியை பதியணும் அந்த மாதிரி பதியணும் என்னென்னமோ பண்ணணும். இப்படியே கோல்மால். நான் ஒப்பனா சொல்கிறேன்னு எனக்கு படிக்க தெரியாதனால அவன் நீட்டின இடத்துல நான் கையெழுத்து போட்டேன், யோசிக்காமல் போட்டேன். ஏன்னா இவன் ஏமாற்றுவான் அப்படின்னு நான் ஒரு லைட்டாக கூட சிந்திக்கலை. ஏன்னா ஒரு எப்படி முட்டாளுங்க நான் ஏன்னா நான் ஏமாறும்போது எல்லாருமே சொன்னாங்க உன்ன மாதிரி முட்டாளை பார்த்தேன். ஏமாந்தவனே நான் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தது யாருமே சொல்லலாம், என்னை முட்டாள்னு சொன்னாங்க. ஏன்னா நான் குருட்டுத்தனமாக நம்பிட்டேன். அவனை குருட்டுத்தனமாக அவன் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு குருட்டுத்தனமாக நம்பிட்டேன். நம்புனா அது என்ன ஆகுதுன்னா ஒரு வருஷம் வரைக்கும் உபால்ட்டும் கிளாரட்டும் சொல்கிறவன் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறான். அக்கௌண்ட்ஸ் பார்க்கும்போது என்கிட்ட ஓரளவுக்கு டீட்டெயிலாக அக்கௌண்ட்ஸை வந்து ஒப்படைச்சு கொஞ்சம் இவ்வளோ லாபம் இவ்வளோ லாஸு, இந்த இலக்கத்தில் வண்டி ஆக்சிடென்ட்னால இதில் இவ்வளோ லாபம் நட்டம் ஆயிடுச்சு, அப்படி இப்படி மீன் லாஸ் ஆயிடுச்சு, வண்டி கவுந்துனா இப்படி லாப நஷ்டத்தை கொண்டு வந்து தெளிவாக வைப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கடை அதிகமாகுமாக என்ன ஆகுது, ஸ்பெல்மன் வந்து அவன் தம்பி அக்கௌண்ட்ஸ் என்ன சொல்கிறான்னா நம்ம இதில் படித்தவங்க தான் அக்கௌண்ட்ஸ் நம்ம தான் பார்க்கணும், வேறு யாரும் பார்க்கக்கூடாது, ஆனால் படித்தவன் தான் பார்க்கணும். இப்போ இந்த வட்டம் உவால்ட்டு பார்த்தாலும் அடுத்த வருஷம் என் தம்பி கெர்மஸ் பார்க்கணும்னு சொல்லி கெர்மஸ் அக்கௌண்ட்ஸுக்குள்ளே வைக்கான். உண்மையிலே அன்னைக்கு ஆரம்பித்த சனியும் தாங்க. அவன் என்னைக்கு அக்கௌண்ட்ஸுக்குள்ளே வந்தானோ ஒரு நாளோட கணக்கு காட்ட மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். கேட்டால் அது அப்படி ஆயிடுச்சு இது இப்படி ஆயிடுச்சு என்னென்னமோ ஒரு குருட்டு கணக்கை கொண்டு வந்து சொல்லுவானுங்க. நானும் ரொம்ப நாள் ஒரு வருஷத்தை தாண்டி போகுது, கணக்கே ஒழுங்காக ஒப்படைக்க மாட்டேங்கானுங்க. கேட்டால் கடை எண்ணிக்கை கூட்டிகிட்டு பெரிய இது இடியப்ப சிக்கல் எல்லாம் உங்களுக்கு உடனேலாம் தெளிவு பண்ணி சொல்ல முடியாது. நான் சிஸ்டத்தில் ஏற்றி வச்சுருக்கேன், நீங்கள் வாங்க நான் எடுத்து காமிக்கிறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு ஒரு நாள் கூட அதை வந்து அவனுக்கு பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஒரு நாள் கூட அந்த அக்கௌண்ட்டை வந்து அவங்கள்ட்ட நமக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவே இல்லை. இப்படியே போகுது. ஒரு வருஷத்துக்குள்ளே நான் வந்து பயங்கரமாக அவங்கள்ட்ட வந்து எனக்கு அக்கௌண்ட்ஸ் ஒப்படைச்சா ஆகணும்னு சொல்லி நான் அவங்களுக்கு ஒரு வருஷம் வரை அக்கௌண்ட்ஸே ஒப்படைக்க மாட்டேங்கானுங்க. கேட்டால் என்ன சொல்கிறானுங்க, நம்ம இந்த கம்பெனியில் அது கட்டியிருக்கோம்ல, இத்தனை வண்டி வாங்கியிருக்கோம்ல இப்படின்னு, இதுதான் நம்ம லாபம் அப்படி இப்படின்னு இந்த குருட்டு கணக்கை மட்டுமே காமிச்சிக்கிட்டு வர்றானுங்க. ஆனால் பொதுவான லாபத்தை காமிக்க மாட்டேங்கானுங்க. எனக்கு ஒரு ரூபாவோட கம்பெனியில் நான் உண்மையிலேயே இன்றைக்கி எங்கள் கம்பெனி உங்கள் மீனவன் ப்ரைவேட் லிமிட்டட் அந்த கம்பெனி ஆரம்பித்து ஒரு 3 வருஷத்துக்கிட்ட ஆகிட்டு எனக்குன்னு ஒரு ரூபா கூட எடுத்து நான் இந்த கம்பெனியில் அனுபவிச்சது கிடையாது. அப்படியே போய்கிட்டு இருக்கு. எனக்கு நமக்கு யூடியூப் வருமானம் வர்றனால சரி நான் அதை பார்த்துக்கிட்டு சேர்றா இதை வந்து நீங்கள் கம்பெனியை நல்லா எல்லோரும் உங்களுக்கான சேலரியை எடுத்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு. நான் என்ன நினச்சேன்னா கம்பெனி பெருசாக வளருது, நம்மளே நம்ம பிள்ளைய காலத்துக்கு அது ஒரு பெரிய இதாக வந்து நிற்கும், பெரிய சொத்தாக வந்து நிற்கும், அப்போ நம்ம பிள்ளைகள் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு நம்ம யூடியூப் வருமானத்தை வச்சுக்கிட்டு நான் என்னுடைய குடும்பத்தையும் மற்ற எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கம்பெனியில் உள்ள விஷயங்கள் அப்போலாம் அவனுக்கு அக்கௌண்ட்ஸ் பார்த்தனால என்கிட்ட போய் எல்லாத்துக்குமே அவங்கள்ட்ட போய் ஒரு 1000 வேணாலும் 2000 வேணாலும் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அது அவனுங்களும் பெருசாக ரெஸ்பான்ஸே கொடுக்கல. கேட்டால் இன்னும் காசு வரட்டும் அப்படி பண்ணட்டும் இப்படி பண்ணிட்டு இது அது ஒரு இடத்துக்கு மேலே எனக்கே போர் அடிச்சு நான் காசே சுத்தமாக ஒரு ரூபா கூட வாங்குறது கிடையாது அந்த கம்பெனியில். சரி அப்படியே முதல்ல கம்பெனி நல்லா போகுது அப்படின்னு சொல்கிற மனநிலையிலேயே இருக்கேன். ஏன்னா கம்பெனி வளர்ந்துக்கிட்டு இருக்கு, கடை எண்ணிக்கை கூடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலாம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் நடந்தது தெரியும், நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு 5 கடைக்காரங்க ஒன்றா சேர்ந்து எங்களை ஏமாற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாவை ஏமாற்றிட்டாங்க. எப்படின்னா நாங்கள் மீன் லோடு அனுப்புவோம் உங்களுக்கு, அந்த காசை வந்து அவங்க பெண்டிங்கை நிப்பாட்டி வச்சுட்டு எங்களை அலக்கழிச்சாங்க. நாங்களும் எவ்வளோ போராடணும், மீன் விற்ற காசு வாங்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் 1 கோடி ரூபாய்க்கிட்ட அந்த காசை வாங்க முடியாமே போயிடுச்சு. அதோடு என்ன சொல்கிறாங்க, இந்த 1 கோடி ரூபா லாஸ் ஆனதுனால இந்த லாஸ் கணக்கையே காமிக்கிறாங்க. இந்த 1 கோடி ரூபா ஏமாந்ததை கணக்கை காமிச்சிட்டு இப்படியே ஓடுது. அப்போ இதை வந்து நம்ம சரி பண்ணணும்னா நம்ம எல்லோரும் காசு போட்டால் தான் இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட நான் இந்த கம்பெனி உங்கள் மீனவன் கம்பெனியில் 1 ரூபா கூட வாங்கலை. நான் எனக்கு யூடியூப்பில் வர்ற வருமானத்தை வச்சு நான் வீடு கட்ட ஆரம்பித்தேன். எல்லாருமே தெரியும் நான் வீடு ஏன்னா அம்மா கனவு. எனக்கு வந்து எப்படின்னா நம்ம ஊர்லலாம் கவர்மெண்ட் நிறையா வீடு கொடுக்கும், சுனாமி வீடு, பசுமை புரட்சி வீடு, இந்த வீடு எதுவுமே எல்லாத்துலேயுமே நான் அன்லக்கி தாங்க. ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ வண்டியாக வளர்ந்து இன்றைக்கி அதுக்கு சொந்தமே இல்லைன்னு சொல்லும்போது நான் எவ்வளோ ஒரு அன்லக்கி. ஆனால் அதனால ஒரு வீடு நல்ல வீடாக கட்டின்னு அம்மா கனவு அப்படின்னு சொல்லி அந்த வீடு கட்டுறதுக்கு நான் என்னுடைய யூடியூப் வருமானத்தை வச்சு நான் அந்த வீடை கட்டிக்கிட்டே இருக்கிறேன். கட்டிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த வருமானம் வீடை கட்டுறதுக்கும் பெருசாக பயன்பட மாட்டேங்குது. கரெக்டாக யூடியூப் வருமானத்தை வச்சு வீடை கட்டுறதுக்கும் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்குமே சிரமமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில் இவனுக்கு வந்து என்ன சொல்கிறானுங்கன்னா, கம்பெனி 1 கோடி ரூபா லாஸ் ஆகிட்டு இந்த 1 கோடி ரூபாய்க்கு நீங்களும் நானும் தான் இப்போதைக்கு டைரக்டராக இருக்கோம், நீங்களும் நானும் காசு போடணும் அப்படின்னு சொல்கிறான்.
அப்போது நான் ஒரு 10 லட்ச ரூபா ரெடி பண்ணி போடுறேன், நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா ரெடி பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், நான் வந்து என்ன பண்ணுறேன், என் ஒய்ஃபு தாலியும் என் தம்பி அந்தோனி இருக்காங்கன்னா அவங்க ஒய்ஃப் தாலியும், ஏன்னா பெரிய லெவலில் எல்லாம் இல்லை, தாலி சின்னதாக தான் போட்டிருந்தாங்க. அது ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு அடகு வச்சா 2 லட்ச ரூபாவோட கிடைக்கல. அதனால் விற்று 3 லட்சம் ரூபா அதில் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய காரு, நான் வந்து யூடியூப் வருமானத்தை வச்சு நான் காரு எடுத்திருந்தேன். ஏன்னா நம்ம கடை ஓப்பனிங்கெலாம் கார் தேவைன்னு சொல்லி பிஸ்னஸுக்கான காரை வந்துக்கிட்டு என்னுடைய பர்சனல் காரை நான் யூஸ் பண்ணி பண்ணினேன். அது என்னுடைய ஓன் சம்பாத்தியம். நான் யூடியூப்பில் வருமானத்துக்கு தான் அதுக்கு டியூ கட்டி அந்த டியூவும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அதில் டாப் அப் போடுறேன். டாப் அப் போட்டு அதில் ஒரு 6 லட்ச ரூபா எடுத்து கிட்டத்தட்ட 9 லட்ச ரூபா நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அவனு சொல்கிறான் நானும் 9 லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டேன்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு காசே கண்ணிலே காட்டலை. ரெடி பண்ணி அந்த கடன்களை வந்து நான் அடைக்கிறேன்னு சொல்லிட்டான். ஆனால் நான் கொடுத்த 9 லட்ச ரூபா அவன் கையில் கொடுத்தேன். ஆனால் அவன் கொடுத்த காசை இந்த கண்ணிலே காட்டலை. கேட்டால் நான் அந்த வியாபாரி கொடுத்தேன், இவங்களுக்கு அடைச்சேன், அவங்களுக்கு அடைச்சேன்னு இந்த கதையை சொல்லியே முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த பிரச்சனை தாங்கலை. ஏன்னா 1 கோடி ரூபா கடன் சொல்லும்போது முடியலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஃபைனான்ஸில் போய் ஒரு 1 கோடி ரூபா வாங்குகிறோம். ஃபைனான்ஸு நிறைய பேர் நம்மளுடைய மீன் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கிறத பார்த்து நிறைய பேர் அந்த ஃபைனான்ஸில் லோனில் ஃபைனான்ஸ் ப்ரைவேட் ஃபைனான்ஸ் வந்து ஒரு 1 கோடி ரூபா வாங்குகிறோம். வாங்கினா உண்மையிலேயே அது வந்து ரொம்ப அநியாயம் தாங்க வட்டி. அது எப்படின்னா 10 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபா அவங்க பிடிச்சிட்டு 8 லட்ச ரூபா கொடுப்பாங்க. அந்த மாதிரி 1 கோடி ரூபாய்க்கு 20 லட்ச ரூபா பிடிச்சிட்டு 80 லட்ச ரூபா வாங்கினவங்க. அந்த 80 லட்ச ரூபா வாங்கி, ஆனால் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 வருஷம் ரன் பண்ணுறோம். 1 வருஷத்தில் அந்த 1 கோடி ரூபாயை அடைச்சிட்டோம் அந்த கடனை. ஆனால் அப்போ வந்து என்னென்னா, அதுக்கப்புறம் என்கிட்ட கணக்காட்டும் போதெல்லாம் இந்த கடனை இதையே சொல்லிக்கிட்டே வந்து கணக்கே காட்டாமையே போயிட்டானுங்க. அதோட அந்த கடனை அடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் இடையில என்ன ஆகுதுன்னா, எங்கள் மச்சான் வந்து இறக்குறாங்க. கடலில் இருந்து விழுந்து கடலில் அட்டாக் வந்துருச்சு, இறந்துட்டாங்க மச்சான். அப்போ வந்து எங்கள் மச்சான் இறந்ததோடய நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். ஏன்னா எங்களுக்குன்னு எங்கள் அம்மா அப்பா இல்லை, எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை. நான், என் தம்பி, எங்கள் அண்ணன், எங்கள் மச்சான் தான் எல்லாமே எங்களுக்கு. எங்கள் மச்சான் அவங்க இறந்துட்டாங்க கடல். இறந்ததோடய நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். ஏன்னா எங்கள் அக்கா நாங்கள் அண்ணன் 3 பேருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. எங்கள் அக்காவை நாங்கள் வந்து கஷ்டப்பட்டால் கூட ராணி மாதிரி தான் எங்கள் அக்காவை எந்த கஷ்டப்படாமல் வளர்த்தோம். ஆனால் எங்கள் அக்கா எங்கள் மச்சான் இறந்ததை என்னாலையும் தாங்கிக்க முடியல எங்கள் அக்கா. அதோடு நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். உடஞ்ச உடைய அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, நாங்கள் மசாலா பண்ணிக்கிருந்தோம். உங்கள் மீனவன் மசாலா பண்ணிக்கிறது தெரியும். அது வந்து மசாலா என்ன நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்ததை, அது மசாலா என்னமோ நாங்கள் எங்கள் பேரில் பண்ணுவோம். ஆனால் அதை அரைச்சி கொடுக்குறது வந்து ஸ்பெல்மனுடைய அவங்க அம்மா தனியாக அரைச்சி பண்ணி அதோட லாபத்தை அவங்க எடுத்துக்கிடுவாங்க. நாங்கள் பாக்கெட் பண்ணி விற்கிறது மட்டும் நாங்கள். அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஸ்பெல்மெண்ட்டை ஃபோன் அடித்து எங்கள் மச்சான் இறந்துட்டாங்க, மசாலாவை மட்டும் அம்மா எங்கள் அக்காவை பண்ண வைப்போம்டா, அவளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்டா அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ தான் அவனுடைய சுய உருவத்தை நான் பார்த்தேன். எங்கள் அம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படி உங்கள் அக்காவை பண்ண சொல்கிறான் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசினான். அவனுக்கு எப்படின்னா அவங்க வருமானத்தை நான் பிடிச்ச மாதிரி அப்படியே பண்ணான். அக்கௌண்ட்ஸ் அவன் தான் பார்க்குறான். அக்கௌண்ட்ஸில் தேவையான காசுகள் எடுக்கிறது அவன் தான் எடுப்பான். மசாலா பிஸ்னஸே அவனே கொடுக்க மாட்டேங்கான். அதோடைய எனக்கு நான் வந்து எப்படின்னா, நம்ம இது சண்டை போட்டோம்னா இவ்வளோ இந்தியா உருவாகின கம்பெனி உடஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு கொடுத்துட்டு மறுபடியும் போனால் நான் அப்புறம் எனக்கு கஷ்டங்கள் அதிகமாகுது. ஏன்னா எங்கள் அக்கா ஃபேமிலியும் நான் தான் பார்க்குற மாதிரி இருக்கேன். ஏன்னா எங்கள் அக்காவுக்கு 3 பிள்ளைங்க, 2 பெரிய பிள்ளைங்க, ஏச்சட்டனான பிள்ளைங்க, ஒரு பையன், சின்ன பையன், எல்லாமே படிக்குதுங்க. எங்கள் அக்கா ஃபேமிலியும் நானே எல்லாமே பார்க்குற மாதிரி ஆயிடுச்சா. அப்போது எனக்கு வந்து வருமானம் காணலை. நான் கட்டின வீட்டையும் அப்படியே போட்டுட்டேன். அப்போ தான் எனக்கு கம்பெனியில் நம்ம இவ்வளோ வருஷம் உழைச்சதுக்கு நமக்கு ஏதாவது தேவைன்னு வரும்போது அது தேவைன்னு சொல்லி நான் கம்பெனியில் காசு கேட்கேன். ஏதாவது எனக்கும் அதில் கொடுங்கடான்னு சொன்னால் இன்னும் அந்த கடன் அடையலை இந்த கடன் அடையலைன்னு அட்லீஸ்ட் ஒரு சாப்பாடுக்கு கூட காசு கொடுக்கல. நான் இந்த உங்கள் மீனவன், நீங்கள் நினைங்க, உங்கள் மீனவன் இவ்வளோ பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியில் வந்து ஓனரு, ஆனால் அந்த ஓனருக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட அந்த கம்பெனி உழைச்சி கொடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எங்கள் கோடியில் டேர்ன் ஓவர் பண்ணுற ஒரு கம்பெனி சாப்பாடு கூட உழைச்சி கொடுக்கலன்னு சொன்னால் சத்தியமாக அதோடு எனக்கு வந்துக்கிட்டு இப்படியே போகுது. நான் வந்து மச்சான் இறந்தது, கம்பெனியில் இது, குடும்ப பாரம், பிரச்சனைகள் இவ்வளோத்தையும் தாண்டி உண்மையிலேயே ஒவ்வொரு டிப்ரெஷன் ஆகி உடம்பு சுகம் இல்லாமல் போய் ஐசியூவில் சேர்த்துட்டாங்க. ப்ரெஷர் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகிட்டு, நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள் ப்ரெஷர் அதுக்கப்புறம் மைல்டு அட்டாக்காக அது மாறுது, அதனால் நீங்கள் ரொம்ப வைத்தியம் பார்க்கணும்னு சொல்லி என்னை வந்து ஐசியூவில் வச்சு வைத்தியம் பார்க்காங்க.
வைத்தியம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு அது பரவாயில்லாமல் செலவாயிட்டு என் தம்பி வந்து ஆன்லைனில் அந்தோணி அலப்புறேன்னு சொல்லி அதில் கருவாடு பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏன்னா இதில் இவனுங்க ஒரு ரூபா கூட கொடுக்காத அளவுக்கு நீ இது பண்ணிட்டானுங்களா. அந்தோணி வந்துக்கிட்டு அந்தோணியும் அவனுக்கும் ஒரு ரூபா கூட கிடைக்கல. அப்போ அந்தோணி வந்து சரி நம்ம தனியாக அவன் ஒரு அந்தோணி அலை பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் கருவாடு பண்ணுவோம்னு சொல்லி அந்தோணி அதில் கருவாடு பண்ணி அதில் அவனுக்கு கொஞ்சம் அந்த காசு வரும். அந்த காசில் எனக்கு அவன் கருவாடு வியாபாரிக்கு கொடுக்க வேண்டிய காசை எனக்கு மருத்துவத்துக்கு செலவு பண்ணிவிட்டு பில்லு எல்லாம் கொடுத்துட்டு அவன்கிட்ட நான் கடைசி 50,000 ரூபா பில்லு கட்டணும். நிறையா செலவாயிடுச்சு, 1 லட்ச ரூபாய்க்கு செலவாகிடுச்சு எனக்கு வைத்தியத்துக்கு. அதில் ஒரு கடைசி 50,000 பில்லு கட்டணும். என் தம்பிகிட்ட 40,000 ரூபா இருக்குது, 10,000 ரூபா இல்லை. அப்போ வந்து அவன் கேட்க நம்ம கம்பெனி தானே, நம்ம அண்ணன் முடியாமல் இருக்கான்ல, கண்டிப்பாக இந்த டயத்துலையுமே காசு கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு என் தம்பி ஃபோன் அடித்து கேட்குறான். ஃபோன் அடித்து கேட்டால் காசு வந்துக்கிட்டு நான் ஐசியூவில் இருக்கிறேன், என்னை பார்க்க கூட எவனும் வரல, ஆனால் என் பேரை அனுபவிப்பாங்க, என்னுடைய வருமான காசையெல்லாம் அனுபவிப்பாங்க, ஆனால் நான் ஐசியூவில் இருக்கிறேன், எட்டி பார்க்க கூட வரலை. சரி, அது அவங்களுடைய குணம், அது ஒன்றும் பிரச்சனை, ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் என்ன ஆகுதுன்னா எனக்கு காசு வந்துக்கிட்டு கொடுக்க கேட்டால் இன்னும் கடைக்காரன் காசு போடலை, போட்டால் தான் போட்டு விடுன்னு சொல்லிட்டு அவனுக்கு காசே போடலை. அதோட என் தம்பி அப்படியே பரட்டி என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டான். இது எதுவுமே எனக்கு தெரியாது. தெரியாமல் இருக்கும்போது என்கிட்ட வந்து என் அந்தோணி சொல்கிறான், இப்படிலாம் உனக்கு ஒரு கேவலம், நீ இந்த கம்பெனி ஓனர்னு சொல்கிற, உனக்கு ஒரு 10,000 இந்த கம்பெனியில் கொடுக்கல, ஆனால் வெளியே ஓனர் மட்டும் நீ எல்லாரும் உன்னை பெருமையாக பார்க்குறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க இவர் தான் ஓனர்னு. ஓனர்னால் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி என் தம்பி என்னைய பேசுகிறான், ரொம்ப திட்டுறான். எனக்கு அப்படியே அழுகையாக வருது. என்னடா நம்ம சாக கடந்து கூட நமக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்கல இந்த கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாகி எனக்கு மறுபடியும் பயங்கரமாக கோபமாகி நான் போய் ஸ்பெல்மெண்ட்டை போய் சண்டை போடுறேன். அதுதாங்க முதல் சண்டை. இதுக்கிடையில் ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு. எப்படின்னா கெருமஸ்ன்னு அக்கௌண்ட் பார்க்கும்போது ஒரே ஒழுங்காக தெளிவாகவே அக்கௌண்ட்டை கணக்கிலே காட்டலையா. அப்போ வந்து கிளாரட்டும் வால்ட்டும் அக்கௌண்ட் பார்த்துக்கிறவங்க என்ன கிளாரட் என்ன சொல்கிறான்னா, நான் வந்துக்கிட்டு அக்கௌண்ட்ஸ் பார்க்குறேன், என்னிட்ட திரும்ப கொடுங்க, நான் கம்பெனியை நான் வந்து நல்லா கொண்டு போகிறேன்னு சொன்னால் இவனுக்கு அக்கௌண்ட்ஸ் கொடுக்கவே மாட்டேங்கான். அண்ணன் தம்பி ஸ்பெல்மனு கெருமஸும் அக்கௌண்ட்ஸை கொடுக்கவே மாட்டேங்கானுங்க. அதோடைய இவ்வளோத்துக்கும் கிளாரட் வந்து ஸ்பெல்மனுடைய கூட பிறந்த தங்கச்சியை கட்டினவன். அதோடு என்ன பண்ணிட்டாங்க, கிளாரட் வந்து நான் வெளியே போகிறேன், எனக்கு இந்த கம்பெனி தேவையில்லைன்னு கிளாரட்டு 1 வருஷத்துக்கு முன்னே போயிட்டான். அதுக்கப்புறம் தான் நான் இவ்வளோ விஷயம் எனக்கு அப்போ இருந்தே இவனுக்கு ஒப்படைக்காமல் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஏமாந்தோமா காசு, அதுக்கப்புறம் அவனுக்கு நாங்கள் சரி பண்ணிட்டு தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. எனக்கு உண்மையிலேயே மனசு ஏற்றுக்கவே முடியல. நம்ம உயிர் கேவலம் ஒரு 10,000 ரூபாய்க்கு இந்த கம்பெனிக்கு நம்ம பெறமாட்டோமாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு நான் சண்டை போட்டு நான் சொல்கிறேன், எனக்கு 3 வருஷம் நீ எந்த அக்கௌண்ட்ஸும் ஒப்படைக்கல, லாபமோ நட்டமோ நீ லாபம் நட்ட கணக்கு கொடுப்பியோ, எனக்கு 3 வருஷத்துக்கு வந்துக்கிட்டு எனக்கு வந்து நீ அக்கௌண்ட்ஸை ஒப்படைச்சே தீரணும்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக பயங்கரமாக அவன்கிட்ட சண்டை போட்டு நாளைக்கு விடிய எனக்கு அக்கௌண்ட்ஸ் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதோட காலையில் வர்றான் வந்து ஒரு குருட்டு கணக்கு மாதிரி ஒரு கணக்கு சொல்லி கிட்டத்தட்ட 2-3 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு கடன். எப்படின்னா சும்மா ராமசாமி 10 லட்சம், குப்பசாமி 10 லட்சம், இப்படி சும்மா எந்த பேப்பர் ரெக்கார்டே இல்லாமல் சும்மா ஒரு மொய் நோட்டு மாதிரி ஒரு நோட்டில் எழுதிட்டு வந்து காமிக்கிறான். அதோட எனக்கு கோபம் வருது. இதாடா கணக்குனா நீ எப்படி வந்துச்சு, எப்படி கொடுத்தோம், என்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒப்படைஞ்சோன்னா அப்படிலாம் ஒப்படைக்க முடியாது, கடைக்காரெல்லாம் யார் உனக்கு பில்லு கொடுப்பா, யார் ஒப்படைக்க முடியும் அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. அதோட ஆனால் நாங்கள் ஐடி எல்லாமே ஃபைல் பண்ணுறோம், எல்லாமே கவர்மெண்ட் விஷயத்தை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் இவனுக்கு கணக்காட்ட முடியும்னு சொல்கிறாங்க. அதோட என்ன ஃபைனலாக என்ன சொல்கிறான்னா வந்து இதுதான்ப்பா கணக்கு, ஒன்று கம்பெனியை நீ வச்சுக்க, இல்லைன்னா கம்பெனியை என்னிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே நானும் ரொம்ப சுகமில்லாமல் கிடந்து சாகிற நிலமையில் வந்தேன்னா இவனுக்கு குருட்டு கணக்கா இப்படியே சொல்லி என்னை வந்து அப்படியே தோண்டிட்டு எனக்கு என் மனநிலை எப்படி ஆகிட்டுனா பேசாமல் நம்ம மீன் பிடிக்கவே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்பெனியை விட்டுட்டு நான் மீன் பிடிக்க போயிட்டேன். மீன் பிடிக்க போனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து நம்ம உருவாக்குனதை எப்படா இப்படி விட்டுட்டு போவோம் மனசு வரும்னு சொல்லி என்னால் ஏற்றுக்கிற முடியல. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சாந்தமாகி பேச்சுவார்த்தைக்கு போகிறேன். ஏன்னா நான் விட்டுட்டு மறுபடியும் போய் மீன் பிடிக்க போயிட்டேன். பழைய மாதிரி நீங்கள் தொடர்ந்து பார்த்தா நான் மீன் பிடிக்கிறது தான், மீனை பற்றி இல்லை. நான் பேச்சுவார்த்தைக்கு போகிறேன். என்னைட்ட ஒன்று கம்பெனி நானே நடத்திக்கிறேன், என்னைட்ட கொடுத்துரு, நான் நடத்திக்கிறேன், இல்லையா நீனே வச்சுக்க, ஆனால் அந்த ஷேர் 15 சொல்கிறீங்களா என் பேரை முழுசாக நீக்கி விட்டுரு. ஏன்னா நீ இந்த வச்சு பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன பெரிய பிரச்சனை பண்ணாலும் ஃப்யூச்சரில் எனக்கு அது பெரிய பிரச்சனையாக வந்து முடியும், நீ அதை என் பேரை நீக்கி விட்டுரு அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இல்லையா
ஏன்னா இதுக்கு மெயின் காரணமே கெருமசும் செனிப்பும். இந்த கெருமசும் செனிப்பையும் கம்பெனியை தூக்கிட்டு நாம் சொல்கிற பொதுவான ஒரு அக்கௌண்ட்ஸில் போட்டு நம்ம 2 பேர் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கோம் 50. அதனால் 2 பேர் மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு அப்படிலாம் பண்ண முடியாது, உன்னை நீக்கவும் முடியாது, உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டானுங்க. நான் இந்த 5 மாதம் யாரையும் கூப்பிட்டு வந்து பேசுகிறேன், அந்த இதுக்கே வரமாட்டேங்கானுங்க. ஆனால் அப்போ தான் எனக்கு அந்த 50உடைய வேல்யூ தெரியுது. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா 50 வச்சுருக்கான்ப்பா, 1-2 பேர் விட்டு கொடுத்தா தான் அதை பண்ண முடியும், இல்லை யார் முரண் முடித்தாலும் அதை வந்துக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அதில் என்னென்னா அவன் வந்து வீம்பு பிடிச்சி அவன் எல்லாத்தையும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டான். நான் ஒதுங்கி விட்டு கொடுத்து ஒதுங்கி வெளியே வந்துட்டேன். இது அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கம்பெனி மேலே இவனுக்கு நிறையா பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. எப்படின்னா அந்த கம்பெனி நான் வெளியே வந்துட்டேன், ஆனால் அந்த கம்பெனி மேலே நிறையா பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. என் பேர் இருக்குது, என் லோகோ இருக்குது. இது ஆனால் இதை மட்டும் எப்படி அழிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயப்படுறேன். ஏன்னா இவங்க ஏதாவது பெருசாக சிக்க வச்சு ஏதோ பண்ணிவிட்டு என்னையும் அதில் சிக்க வச்சுருவானுங்களோன்னு ஒரு பக்கம் பயம். ஏன்னா நான் இருக்கும்போது எனக்கு என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, அது நல்லதோ கெட்டதோ அதை அனுபவிச்சாகணும்னு. நான் அதை அனுபவிக்காமல் வெளியே வந்ததுக்கப்புறமும் இவனுங்க வந்துக்கிட்டு நிறையா வேலைகள் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு நான் எனக்கு ஒரு முடிவு பண்ணுறேன். நமக்கு தான் சரிபாதி இருக்குல்ல, இந்த கம்பெனியை போய் இழுத்து பூட்டிட்டு எனக்கு 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 இதுக்கு தீர்வு பண்ணிவிட்டு நீ இந்த கம்பெனியை ரன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நான் இதை வந்து அவங்களுடைய ஸ்பெல்மனுடைய அவங்க சித்தப்பாட சொல்லி அனுப்பிவிட்டேன். அவங்கள்ட்ட சொன்னதுக்கு அவங்க போய் அவங்க சொல்லியிருப்பாங்க போல. உடனே என்ன பண்ணிட்டானுங்க, நான் வெள்ளிக்கிழமை வருவேன், எனக்கு முடிவு சொல்லிடலாம், கேட்ட இழுத்து பூட்டி நான் பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். உடனேயே சாயல்குடி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் வந்து கொலை மிரட்டல் விட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அதோடு நான் சாயல்குடி ஸ்டேஷனில் போய் நடந்ததப்பெல்லாம் சொல்கிறேன். அவங்க கொலை மிரட்டல் நான் இது எங்கே கொலை மிரட்டல் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அதோட கூப்பிட்டு அவங்களும் பேசி 2 பேரையும் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க. அவன் வந்து எதுக்குமே வழிக்கு வரலை. அப்போ கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தம்பி என்னுடைய கடமை, நீங்கள் வந்து அடிதடி போடக்கூடாது, அடிதடி போட்டால் நான் 2 பேரையும் எஃப்ஐஆர் போட்டு செயலுக்குள்ளே அடைச்சிருவேன். ஆனால் நீங்கள் என்ன பிரச்சனைனாலும் சட்ட ரீதியாக கோர்ட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம்தான் என்னால் எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியல. 5 மாதம் முடிஞ்சு போச்சு. என்னால் எல்லா ஆங்கிலையும் போராடி பார்த்தேன். கடைசியில் என்னென்னா என்னை எதுவுமே பண்ண முடியாமல் 4 பக்கமும் செருக்க வச்சுட்டாங்க. கடைசியில் நான் வந்து ஒரு லாயரை பிடிச்சி அந்த லாயர் மூலியமாக அவங்களுக்கு ஒரு நோட்டீஸை அனுப்பிட்டு தான் இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன். அந்த நோட்டீஸ் அனுப்பி அவங்களுக்கு அதை அவங்க வாங்காமையே ரிட்டன் அனுப்பிட்டாங்க. நான் சட்ட ரீதியாக இந்த விஷயத்தை சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அடுத்த கட்ட மூவ் நான் பண்ணுறேன். எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியலை. எனக்கு இதுக்கப்புறம் இவங்க இன்னும் நிறையா பிரச்சனை, நிறையா என் பேரை சொல்லி நிறைய இடத்துல பணம் வாங்கியிருக்காங்க. அந்த இடத்துல நான் எதுலேயுமே இன்வால்வாக இருக்க மாட்டேன், என் குரலை கூட கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் என்னுடைய கூட இருந்தது நான் தான் உங்கள் மீனவன் தம்பி, இந்த பாருங்கள் இதெல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்தம் பண்ணுறோன்னு சொல்லி நிறையா விஷயம் பண்ணியிருக்கானுங்க. அது எல்லாமே இப்போ பிரச்சனையாக வெளியே வருது. அந்த வரும்போது இப்போ கூட ஒரு பொண்ணுகிட்ட கூட ஒரு நகையை வாங்கியிருக்காங்க. அது பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. இன்னும் நிறையா பிரச்சனைகள் வர்றதுக்குள்ளே நம்ம மக்கள்கிட்ட நம்ம சொல்லிடணும். ஏன்னா அப்படின்னு நான் நினச்சி தான் இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் உங்கள் மீனவன் அந்த பேரையும் அந்த முகத்தையும் எப்படியாவது காப்பாற்றி நான் எப்படியாவது அதை என் கைக்கு கொண்டு வந்து அதை நான் நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னால் இனிமேல் அதை கொண்டே வர முடியாது அப்படின்னு சொல்கிறத நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இந்த வீடியோவில் நான் உங்களை சொல்கிறேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை. யாராவது உங்களுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணலாம், ஒரு ஐடியா, இந்த பிஸ்னஸ் பண்ணதில் கூட இருந்தவனை ஏமாறப்பட்டால் அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறத சொல்லுங்கள். சத்தியமாக நான் படிக்காதது என்னால் இவ்வளோ பெரிய சிக்கலில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன். என்னைய வந்துக்கிட்டு எனக்கு என்ன சொல்லணுமே தெரியலை. நான் பேசாமல் மீன் பிடிச்சிட்டு அப்படியே வாழ்ந்துருக்கலாம். என்னைய ஏன் நாங்கள்லாம் எதுவும் பண்ணக்கூடாதா? ஏன் எனக்கு ஒன்றும் புரியலை. சரி, நன்றி. யாராவது கண்டிப்பாக ஏதாவது பண்ண முடியும், உனக்கு இது இப்படிலாம் ஒரு ஐடியா இருக்குது தம்பி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் என்னாச்சு கடை அப்படின்னு சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஆச்சு, இதுக்கு மேலே மக்கள் நீங்கள் தான் என்ன பண்ணணும்னு சொல்கிறத சொல்லணும். கிட்டத்தட்ட உங்கள் மீனவன் கம்பெனியிலேருந்து நான் வெளியே போய் 5 மாதத்துக்கிட்ட ஆகிட்டு
இனிமேலும் சரி, இதுக்கு முன்னே ஆனதும் சரி, அதில் என்ன தவறானாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இல்லை இனிமேல் யாராவது என் பேரை சொல்லியோ இல்லை உங்கள் மீனவன் டீமு அப்படியா இப்படியான்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணாலும் அதுக்கு வந்துக்கிட்டு நான் பொறுப்பு இல்லை, நீங்கள் கவனமாக செயல்படுங்க. இதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். நான் இதை கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு முன்னையே நான் சொல்லியிருக்கணும். நான் 5 மாதம் போராடினேன், எப்படியாவது என் கம்பெனியை நான் மீட்டு எடுத்துடலாம் அப்படின்னு. ஆனால் 5 மாதம் போராட்டம் பண்ணி என்னால் எந்த ஒரு ஸ்டெப்பு கூட என்னால் முன் நகர்த்து போக முடியல. நான் பின்னாடியே தான் போய் சுத்தமாக கம்பெனியை விட்டு துரத்தி அடிக்கிற மாதிரி, துரத்தி அடிக்கிறதோட அந்த கேட்டுக்குள்ளே கால் வைக்க முடியாத கூட என்னை பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா லோக்கல் ஸ்டேஷனில் வந்துக்கிட்டு நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறீங்க, நீங்கள் அந்த கம்பெனியில் போய் இனிமேல் எந்த பேச்சுவார்த்தையோ அவருக்கு ஒரு எஸ்எம்எஸோட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால தான் நான் வீடியோ போடுறேன். இனிமேல் அதில் எந்த தவறு நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அதை இந்த இடத்துல நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். நன்றி.